அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா? இன்னும் என் பெரிய மருமக இன்னும் எந்திரிக்கலை, தூங்குறா போல நல்லா. சரி, நம்ம போய் எழுப்பி விடுவோம். ரோஷினி, அம்மா ரோஷினி, விடிஞ்சிருச்சு பாரு, எந்திரிம்மா, எந்திரிச்சு டீ போட்டு கொடும்மா. ரோஷினி. சரி, நம்ம பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடித்து வைப்போம். அவள் வந்து டீ போட்டு கொடுக்கட்டும், காலெல்லாம் வலிக்குது. அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை, இன்னைக்கு புது மருமக தானே அடுப்பத்தை வைக்கணும். இருங்க, நான் போய் எழுப்புறேன். காவியா, காவியா, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா? சரி, அவள் எந்திரிக்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். யார் இந்நேரமே எழுப்பி விடுறது? நம்ம வீட்டிலலாம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். அதுவும் இவ்வளோ காலையில் யார் எழுப்புறாங்கன்னு தெரியல. ரோஷினி அக்கா வாய்ஸ் மாதிரியே கேட்டுச்சு. என்ன வெளியில் அக்காவை காணோம்? ரோஷினி அக்கா, அத்தை மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ரோஷினி அக்கா, என்னக்கா இந்நேரமே எழுப்பி விட்டீங்க? ஆமாம் காவியா, இன்னைக்கு நீ தான் குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு அடுப்பத்தை வச்சு டீ போடணும். அதான் உன்னை சீக்கிரமாகவே எழுப்பி விட்டேன். போய் குளிச்சுட்டு வா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன்க்கா. எவ்வளோ பெரிய பாத்ரூமாக இருக்குது. சரி, சீக்கிரமாக குளிச்சுட்டு போகலாம். நம்ம தான் இன்னைக்கு டீ வேறு போடணுமா? எப்படி போட போகிறோன்னு தெரியல. அவ்வளோதான், குளிச்சு முடிச்சாச்சு. தண்ணி அந்தளவுக்கு சில்லுன்னெலாம் இல்லை. இவர் என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காரு? நம்ம எப்படி ட்ரெஸ் மாற்றுறது? இவ்வளோ சின்ன ரூமாக இருக்கே. இன்னைக்கு சேலை வேறு கட்டணுமா? சரி, இந்த சேலையை கட்டலாம். இவர் என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காரு? சரி, எழுப்பி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுவான். சிவா, 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 எந்திரிங்க. என்ன காவியா, இந்நேரமே எழுப்பி விடுற? அதுக்குள்ளேயும் குளிச்சிட்டியா? நான் குளிச்சுட்டேன், நீங்கள் போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும். சரி, நான் போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரமாக கிளம்புங்க. என்ன இவ்வளோ சின்ன ரூமாக இருக்குது? பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க போல். இன்னைக்கு நம்ம தான் டீ போடணுமோ? அக்கா, நான் போய் டீ போடட்டுமா? நீ போய் முதல் விளக்கு போட்டு சாமி கும்பிடுமா, அதுக்கப்புறம் டீ போட்டு எல்லோரும் கொண்டு வா. கடவுளே, முதல் தடவையாக நான் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். டீ நல்லா வரணும். எங்கள் அம்மா வேறு டீ போடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் தான் கேட்கவே இல்லை. முதல் அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாலை ஊற்றிக்கிடலாம். பாலை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கிடலாம். சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நல்லா காயட்டும்.
டீ ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்களோ தெரியல. எல்லாரும் நான் போட்ட டீயை குடிச்சு பாருங்க. எப்படி நல்லா தான் இருக்கும். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, நானும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. டீ நல்லா தான் போட்டிருக்க காவியா. சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணுறேன்.